நம்மளோட மீன் வளர்க்கலாம் அப்படின்ற பயணத்தில் இந்த ட்ரம்மு தான் வந்து கொஞ்சம் பெருசாக இது பண்ணக்கூடாது. இதில் இந்த இடத்துல ஓட்டை இருந்துச்சு. அதை டஞ்சரிங் பஞ்சரிங்கெல்லாம் நானே கையார பார்த்து இப்படி ஒன்று வச்சுருக்கேன். இதை வந்து பழக விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நாள் ட்ரம்மை அடைச்சி போட்டு வைங்க, அதுக்கப்புறம் மீன் வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மினியேச்சர் பார்க்கலாம் வாங்க. இவங்க தான் அந்த 4 குட்டி வரவுகள், 5 குட்டி வரவுகள் மொத்தம். அதில் ஒருத்தன் வந்து இங்கே பாருங்க, இது பண்ணுற அக்கப்புறம் பாருங்க, இது பண்ணுற அக்கப்புறம் பாருங்க, சாவுக்கு சங்கூதுற மாதிரியே இருக்குடா அப்படின்னு ஒன்று வரும் தெரியுமா? அந்த மாதிரி இவங்க மேலே வேற ஏறிக்கிறாங்க. போடா அந்த பக்கம், போடா போட 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 நீ போட. இவங்க மொத்தம் 5 பேர். இவனோட பத்தியா கொஞ்சம் அசர விட மாட்டாங்கப்பா. இவங்க அந்த 2 பிளாக்கு 2 கோல்டன், இன்னொன்று ஒயிட் ஒன்று வாங்கினேன். அதை வந்து நம்ம ஆள் சாவடிச்சிட்டாரு. மிச்சம் இவ்வளோ தான் இருக்குது. மொத்தத்தில் கண்டென்ட் இது தான். நான் மீன் வாங்கிட்டேன். இது இன்னும் 1 வாரத்துக்கு சாகாமல் இந்த 4 மீனை கரெக்டாக பார்த்து சோறு போட்டு வளர்த்து, இந்த 2 சின்ன குட்டியை வந்து நசுக்கி புசுக்கி கொள்ளாமல் தண்ணிக்குள்ளே போட்டு எதுவும் அமுக்காமல், நான் மட்டும் அழகாக இருக்கேன், நீ மட்டும் ஏண்டி அசிங்கமாக இருக்க, வா குளிக்கலாம் அப்படின்னு சோப்பெல்லாம் போடாமல் என் பையன்கிட்ட இருந்து காப்பாற்றி இந்த 1 வாரம் கடந்துச்சு அப்படின்னா இதோட பெரிய வெர்ஷன்ஸாக வாங்கலாம் அப்படின்னு நான் முடிவெடுத்திருக்கேன் ஜி. நாங்களும் வளருவோம்ல அப்படின்னு நினச்சிருக்கேன், சொல்லியிருக்கேன். நினைக்கவா முடியும், சொல்லவா முடியும்னு யோசிப்பேன். ஆனால் இது 2மே இந்த வாட்டி செஞ்சுருக்கேன். என்ன நடக்குமோ எல்லாம் பெருமாள் செயல்.